வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற புகழ்பெற்ற முருகன் திருத்தலங்களில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் முருகனோட 2ஆம் படை வீடுங்க. இந்த கோயில் கடலோரத்தில் இருக்கிற ஒரே முருகன் கோயிலுங்க. இந்த இடத்துல தான் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சு ஒரு பாகத்தை சேவலாகவும் இன்னொரு பாகத்தை மயிலாகவும் மாற்றினாங்க. முதல்ல இந்த கோயிலோட 7 சிறப்பம்சம் பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த கோயிலுக்கு போனோம்னா நமக்கு எதிரிகள் பிரச்சனை தீருங்க. எப்போதும் டென்ஷன் மனக்கவலை இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்தால் மன அமைதி ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் ராகு கேது சனிதோஷம் இருக்கிறவங்க ஒரு முறை கடலில் குளிச்சு சாமியை தரிசனம் செஞ்சா தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகங்க. இதுவரைக்கும் திருமணமே கை கொடலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஒரு முறை இந்த திருத்தலத்தில் உள்ள நாளிக்கிணத்துல குளிச்சு முருகனை தரிசனம் செஞ்சா திருமணம் கை கொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இங்க வேண்டுதல் செஞ்சாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவங்க, தொழில்ல முன்னேற்றம் இல்லாதவங்க செந்தில் ஆண்டவரை தரிசிச்சா பலன் கிடைக்குங்க. தீராத நோய் இருக்கிறவங்க கூட இந்த திருத்தலத்துல தரக்கூடிய பன்னீர் இலை விபூதியை சாப்பிட்டா நோய்கள் தீருங்க. இந்த கோயில்ல வேண்டுதல் வைக்கிறவங்க அதை முழு நம்பிக்கையோட வேண்டுதல் வச்சாங்கன்னா நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பாருங்க சண்முகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரபுராஜா என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல்களுடன் சந்திப்போம். ஓம் சரவணபவா.